நீ கட்டளையிட்டால் எல்லாம் நடக்கும் என்று சொல்ற, நீ சொல்லுகிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அது அப்படியே நடக்கும். அன்றைக்கு இவர்கள் தெரிந்து கொள்ளுவார்கள், நான் இந்த பூமியிலே வாழுகிற சராசரி மனிதனை போல அல்ல, நான் நடந்தால் தேவனே நடக்கிறதை போல, நான் நடந்தால் கிறிஸ்துவே நடக்கிறது போல. சபையை பார்க்கும் பொழுது ஜனங்கள் கிறிஸ்துவின் சரீரமாய் பார்க்கிறார். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். கொலோசர் 2:9-10 வாசிப்போம். அநேக வசனங்களை இன்றைக்கு வாசிக்க வேண்டும். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணமா உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வாசிச்சிட்டீங்களா அந்த வசனத்தை? அடுத்தது வாசிப்போம். 16-17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நீங்களே பாருங்க, நீங்கெல்லாம் கர்த்தராக இயேசு விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசிக்கிறவர்களால் ஆகக்கூடிய அடையாளங்கள் என்ன? என் நாமத்தில் பிசாசை துரத்துவீர்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பிசாசை பார்த்தா வீடியோ மாத்திடுறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருக்காரு, டெய்லி நைட் ஒரு பிசாஸ் வந்து அவங்க வீட்டில் ஒரு 10 அடி ஹைட்டுக்கு நிற்கமா, பெட்டை ஒரே ஷேக் பண்ணுமா. என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் வரேன் பிரதர்ன்னு சொன்னேன், அது பார்க்கலாமா அது ராத்திரி என்னதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 10 அடி உயரத்திற்கு வந்து நின்று அவங்க அம்மா படுத்திருக்கிற பெட்டை நல்லா ஷேக் பண்ணி விடுவாங்க. அம்மா பயந்து, அப்பா இந்த வீடே வேணாண்ணா நம்ம போயிடலான்னு சொல்கிறாங்களாம். நான் சொன்னேன், அது போகணுமா நீங்கள் போகணுமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. அது போகிறதற்கு நான் வழி வச்சிருக்கிறேன், நீங்க போனா நீங்களே தீர்மானிச்சுட்டு போயிடலாம். இல்லை நாங்களே போயிடுறோம் ஐயான்னு சொன்னாங்க. சரி போயிடுன்ட்டு, நீ போறனா போயிடு, இல்லை அது போனா சொல்லு வழி வச்சிருக்காது எப்படின்ட்டு. அப்புறம் அவர் பையன் வந்துட்டு இந்த ஜிம் எல்லாம் பண்ணுவார், நல்லா இந்த பாடி பில்டர். அதனால அவருக்கு எங்கேயோ ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிட்டு இருக்கு. வந்தார், பிரதர் நான் போக மாட்டேன் அதுதான் போகணும்னு சொன்னார். நல்லா கரெக்டாக நீ இப்போதான் வந்து கரெக்டாக பேசுகிறவான்னு, இப்போதான் நீ கரெக்டாக பேசுகிறவா, என்ன பண்ணுங்க சொல்லுங்க, நான் போக மாட்டேன் அதுதான் போகணும். ராத்திரி அது வரதுக்கு முன்னாடி நீ போய் பெட்டில் உட்காரு. பெட்டில் போய் உட்காந்து நீ என்ன பேச போற? மார்க் 16-17 எடுத்துக்கோ. வசனம் சொல்லுது விசுவாசிக்கிறவர்களால். நீ இயேசுவை விசுவாசிக்கிறல்ல? ஆமாம் சார் நான் விசுவாசிக்கிறேன். நடக்கும் அடையாளம். அப்போ உனக்கு நடக்க வேண்டிய அடையாளம் என்னன்னு சொல்றோம், ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன நடக்கணும்னா, அவர் நாமத்தில் பிசாசை உன்னால துரத்த முடியும். இது உன்னால் நிச்சயமாய் செய்ய முடியும். ஏனென்றால் இயேசு சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கக்கூடிய அடையாளங்கள். அப்படியா? நிச்சயமாகுமா? ஆமா நிச்சயமாகும். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னு கேட்டாரு. உனக்கு இந்த சந்தேகம் வேற இருக்கான்னு சொல்லிட்டு லூக் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பன்னு சொன்னேன். இப்ப நீங்களும் திருப்புங்க. லூக் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கன்னு சொன்னேன். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். யாரு பண்டாரு? இயேசு கண்டார். சாத்தான் மின்னலை போல பரலோகத்திலிருந்து கீழே விழுகிறதை இயேசு கண்டார். அடுத்தது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. வாசிப்பான்னு சொன்னேன். வாசிச்சாரு. அப்ப நான் சர்ப்பத்தையும் தேள்களையும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா, அப்போ ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஆமா வந்து நிக்கிற 10 அடிக்கு, அது உன்னை சேதப்படுத்தாத, பயப்படாதுன்னு சொன்னேன். அப்படியே சொல்றீங்க? உண்மையா சொல்றீங்களா? ஆமாப்பா அது உன்னை சேதப்படுத்தாது, பயப்படாதீங்கன்னு சொன்னேன். அவருக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. இன்னும் அவருக்கு கிளியர் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஜனங்களும் வந்துட்டு ரொம்ப கவனமாக கவனிப்பாங்க வசனத்தை. இப்போ அவருக்கு என்னென்னா, வீடு காலி பண்ணணும், வீடு கிடைக்க மாட்டேங்குது.
ஒரு பக்கம் பாடி பில்டிங்லாம் பண்ணுறாரு. இது என்ன ஒரு பிசாசுக்கு போய் நம்ம பயப்படுறது, அதை துரத்தணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டார். அந்த நேரத்தில் இந்த சத்தியத்தெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்து அவர் நல்லா புரிஞ்சுக்கினார். அது சொன்ன திருப்பப்பா கொலோசியர் 1:13 படிப்பான்னு சொன்னேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அவர் நான் சொன்ன அவரை பார்த்துப்பா, உன்னை இருளின் ராஜ்யத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்துட்டாரு, வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள் குமாரனின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. நீ அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவன் அல்ல, நீ வேற ராஜ்யத்தை சேர்ந்தவன். அல்லேலூயா. நீங்களே இந்த பூமியில் பார்த்துருக்கிறீங்க, இந்த மிலிட்ரி பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்குன்ட்டு தனி ரூல்ஸ், மிலிட்ரி பீப்புளுக்கு அவங்களுக்கு தனி ஏரியா ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு. ஆனால் காமன் பீப்புளுக்கும் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்டேட் போலீஸுக்கும் மிலிட்ரி போலீஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க இவங்களோட வந்துட்டு சேர மாட்டாங்க, இவங்க அவங்களோட சேர மாட்டாங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு. அதே போல் வானத்தையும் பூமி சிருஷ்டித்த தேவன் சொல்லுகிறாரு, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீ இருளில் இல்லை, நீ வெளிச்சத்தில் இருக்கிற. ஹல்லேலூயா. நீ இந்த மிலிட்ரி போலீஸ் எக்ஸாம்பிளை காட்டில இன்னொரு சிறந்த உதாரணம் என்னவென்றால், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க யூஎஸ் கவுன்சிலேட்டு, இல்லை வந்துட்டு யூகே கவுன்சிலேட்டு, மலேசியன் கவுன்சிலேட்டு, சிங்கப்பூர் கவுன்சிலேட் பார்த்துருக்கீங்களே? அந்த தேசத்துக்கு போகணுன்னா போய் அந்த வீசா எடுக்கணும். நீங்கள் அங்கே போய் பாருங்கள், அங்கே வேலை செய்கிறவர்கள், அந்த அம்பாசிடர்ஸ் ஆஃப் அந்த கண்ட்ரி அங்கே வாழ்கிறப்போ அவங்க எப்படி தெரியுங்களா வாழ்வாங்க? அவங்க தேசத்தின் விதத்தில் தான் அங்கே வாழ்வாங்க. அவங்க வீட்டை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எப்படி இருக்கோ அப்படி தான் அங்கே இருக்கும். சென்னையில் தான் இருக்குது வீடு, ஆனால் அமெரிக்காவில் எப்படி இருக்கோ வீடு அதே போல் தான் இருக்கும். ஒரு யூகே கவுன்சிலேட்டில் போனீங்கன்னா யூகேயில் எப்படி இருக்கும் ஆஃபீஸு, அதாவது லண்டனில் ஆஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படி தான் இங்கே இருக்கும் ஆஃபீஸ். ஒரு மலேசியன் கவுன்சிலரில் போனீங்கன்னா மலேசியாவில் ஆஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படி தான் இங்கே இருக்கும். அந்தந்த தேசத்திற்கு ஏற்றபடி தான் இங்கங்கே ஆஃபீஸ் இருக்கும், அவங்க வீடு இருக்கும். அவங்க வாகனம் கூட நம்ம ஊர் வாகனம் இல்லை, அவங்க அமெரிக்கன் காரு லண்டன் கார் தான் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரிகிறது, இங்கே தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வேறு தேசத்தை சார்ந்தவர்கள். சென்னையில் தான் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் அமெரிக்கா தேசத்தை சார்ந்தவர்கள். சென்னையில் தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க மலேசியா தேசத்தை சார்ந்தவர்கள். அந்த ஃபுட்டை தான் சாப்பிடுவாங்க, அந்த வாகனம், அந்த பெட்டு எல்லாமே, ஒரு குடிக்கிற கிளாஸ் கூட வந்துட்டு அந்த ஊருக்கு கூடியது தான் இருக்கும். அப்போ வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த பூமியில் இருக்கலாம், இருளில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வெளிச்சத்தின் ராஜ்யத்தை உடையவராக இருக்கிறீர்கள். சீக்கிரமாய் திருப்புவோம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 60:2 இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இருள் இந்த பூமியை மூட போகிறது, கார் இருள் இந்த ஜனங்களை கப்ப போகிறது, ஆனால் கர்த்தரோ உங்கள் மீது உதிக்க போகிறார். அதை தான் இங்கே வசனம் எழுதியிருக்கு. கொலோசியர் 1:13 இப்போ வாசித்தோம், மறுபடியும் அதை பார்ப்போம். கொலோசியர் 1:13 என்ன சொல்லுகிறது? இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார். அப்போ அந்த தம்பிக்கிட்ட நான் சொன்னேன், பாருப்பா, நீ இருளின் ராஜ்யத்தை சார்ந்தவன் அல்ல, சேர்ந்தவன் அல்ல, அதன் அடிமைத்தனத்தில் நீ வாழுகிறவன் அல்ல, நீ வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற, நீ வேறே தேசத்தினுடைய பிரதிநிதியாக இருக்க. தைரியமாய் அதை பார்த்து இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னால் அது போகும்னு சொன்னேன். இத்தனை வசனங்களை காட்டி இத்தனை விதமாக அவனை புரிய வச்சு சொன்ன, நீ பயந்து போகாத, நீ போய் சொல்ல அது போயிடும் சொன்னேன். இத்தனை வசனத்தை அந்த தம்பியும் நல்லா உற்சாகமாக எழுதி வச்சுக்கின்னு நோட்ஸ் எடுத்து என் கண்ணுக்கு முன்னாடியே உட்காந்து நோட்ஸ் எடுத்து நான் என்னென்ன சொன்னேன்னு எழுதி வச்சுக்கின்னு போய் அதை படித்து அந்த பேய் வந்து தான் கரெக்டாக சொன்னாராம். அந்த பேய் அந்த நாளிலேருந்து அந்த பக்கமே வரதில்லை. ஹல்லேலூயா. இல்லைன்னா என்ன இருக்கும், வீடு மாற்றிருக்கணும். தேவையா அது? விசுவாசிக்கிறவர்களால் ஆகக்கூடிய அடையாளங்கள், முதல் என் நாமத்தில் நீங்கள் பிசாசை துரத்துவீர்கள். வாசிப்போம். அடுத்தது என்ன, நிறைய இருக்கிறதுல பிசாசை துரத்துறது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு, நவமான பாஷைகளை பேசுவார்கள். 18 சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுவஸ்தமாவார்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் பிசாசை துரத்தலாம். இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது முதல் நீங்கள் பிசாசை துரத்தலாம். அடுத்தது என்ன பண்ணலாம்? வியாதியஸ்தர்களை நீங்கள் சென்று சுகமாக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? பிரதர், எனக்கே
உடம்பு சரியில்லை, ஃபஸ்ட்டு அதுக்கு வழி சொல்லுங்கள், அப்புறம் அது பண்ணுவோன்னு சொல்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க வியாதியஸ்தர்களை உங்களாலே சுகமாக்க முடியும் என்று? எத்தனை பேர் நம்புகிறீங்க வியாதியஸ்தர்களை உங்களாலே சென்று சுகமாக்க முடியும்? ஏன் நாம் கை தூக்க மறுக்கிறோம் என்றால், நமக்கு ஒரு பக்கம் ஒரு சந்தேகம் இருக்குது. நடக்குமா? நம்மளுக்கெல்லாம் நடக்குமா? ஊழியக்காரன் போய் ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பாரு, நான் ஜெபம் பண்ணாவா கர்த்தர் கேட்க போகிறாரு? இப்படி தான் ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா ஊருக்கு போயிட்டார் ஊழியம் செய்வதற்கு. அந்த நேரத்தில் அந்த சபையில் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, ஐயா தான் வரணும் ஜெபம் பண்ண. ஐயாலாம் வரமாட்டார், ஐயா போய் 3 நாள் ஆச்சு, ஐயா வரத்துக்கு இன்னும் 1 வாரம் இருக்குது, வேணும்னா சொல்லு, நான் வரேன், அம்மா வரேன், நான் ஜெபம் பண்ணுறேன், இல்லைன்னா விட்டுட்டுனாங்களா? இல்லை எங்களுக்கு ஐயா தான் வரணும். அப்புறம் ஐயா ஃபோன் பண்ணி சொன்னாராம், எந்த ஐயா? இந்த பாஸ்டர் ஐயா, எங்கள் மனைவி வந்து ஜெபிப்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள் அட்ரஸ், அவங்களே வந்துட்டு போய்ட்டு வாங்கன்னு சொல்லி. பாருங்கள், அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க பயந்துகிட்டே போயிருக்கிறாங்க, ஐயோ பாஸ்டரை கூப்பிட்டாங்களே, நாம் போய் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பாஸ்டர் அம்மா போயிருக்கிறாங்க. பாஸ்டர் அம்மா அங்கே போனோடனே பயத்தோடையே ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்கள், அவங்க போன உடனே அவருக்கு குணமாயிடுச்சு. பாஸ்டர் ஜெபம் பண்ணி அவங்க ஒரு குணமால, பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணி போயிட்டாங்க, குணமாயிடுச்சு. ஏனென்றால் அவங்க வசனத்தை விசுவாசிக்கிறாங்க. எல்லாரும் பாஸ்டர் தான் வரணும், பாஸ்டர் தான் வரணும்னு சொன்னாங்க. ஆனால் இவர் சொன்னார், நான் ஊரில் இல்லைங்க, பாஸ்டர் அம்மா வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் பாருங்கள், இந்த வசனத்தை அவங்க விசுவாசித்து இருப்பாங்க. ஆகினாலே போய் ஜெபம் பண்ணப்போ அந்த நபருக்கு முழுமையாய் சுகமாய் உடனே ஹாஸ்பிட்டலேருந்து மறுநாளே வெளியே வந்துட்டாங்க, டிஸ்சார்ஜ் ஆகி. ஹல்லேலூயா. அப்போ என்ன விஷயம்னா, நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுறப்போ கடவுள் நிச்சயமாய் சுகத்தை கொடுப்பார் என்று. அப்படி விசுவாசித்தீர்கள் என்றால் இன்றைக்கு உலகமெல்லாம் வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் போய் ஜெபம் பண்ணலாம். ஆமென். பாருங்கள், உங்களுக்கு ஒரு நபருக்கு வெளிப்பாடு வந்தால் வேலை ஜாஸ்தி ஆகிடும். ஏன் வேலை ஜாஸ்தி ஆகும்னா, நீங்கள் தொட்டால் ஜனங்க சுகம் ஆவாங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா எத்தனை வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க இந்த பூமியில். சென்னையிலே எடுத்துக்கோங்களேன், லட்சக்கணக்கானோர் வந்துட்டு எப்படி இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறார்கள். நீங்கள் தொட்டா குணமாயிடும்னா லட்சக்கணக்கானோருக்கு நீங்கள் போய் சுகத்தை கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம இப்படி செய்கிறோமா? நம்ம செய்கிறதில்லை. வாசிப்போம், ஆதியாகமம் 1:26-27. இதெல்லாம் மிக முக்கியமான வசனங்கள், கவனமாய் பார்ப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அந்த வார்த்தை ஆளக்கடவர்கள், அதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்படி மனிதனை உண்டாக்கினார்? ஆளுவதற்கு. ஹல்லேலூயா. ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான்? அந்த அதிகாரத்தை இழந்துட்டான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வாசிக்க போகிறோம் எபேசியர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. பவுல் எப்படி ஜெபிக்கிறார் இங்கே எழுதியிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஞானத்தை உங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று, தெளிவை உங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் தந்திரள வேண்டும் என்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். சொல்லுகிறார், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்ததினாலே உங்களுக்கு எனக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்ன என்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி எல்லாவற்றின் மீதும் அவரை அதிகாரியை வைத்து, த லார்ட் ஆஃப் ஆல் என்று சொல்கிறோம்ல, சகலவற்றின் மீதும் அவரை அதிகாரியாக வைத்தார். அதை குறித்த உங்களுக்கு அறிவு பெருக வேண்டும், பிரகாசமான மனக்கண்கள் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? 20ஆம் வசனம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும்
எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை, யாரை? இயேசுவை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து. இயேசுவை உன்னதங்களிலே உட்கார செய்தாரா? ஏன் இயேசு உன்னதங்களில் உட்காரணும்? யோவான் 1:1 என்ன சொல்லுகிறது? ஆதியிலே வார்த்தை, வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தையே தேவனாய் இருக்கிறது. அப்ப இயேசுவே தேவனாய் இருக்கிறார். அவர் எங்க உட்காரணும்? அவர் ஏற்கனவே உட்கார்ந்துட்டு தான் இருக்க. நீங்க அதை யோசிச்சிருக்கீங்களா? அதை ஏற்கனவே இயேசு உலகத்தை சிருஷ்டித்த தேவன், கர்த்தர், தேவனோடு கூட யுகாயுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அவர் பரலோகத்தில் தான் இருக்கிறார். அவரே தேவனாய் இருக்கிறார். அவர் ஏங்க அவர் பக்கத்தில் உட்காரணும்? நம்ம யோசிக்கிறோம். அவரை, இயேசுவை 21 உன்னதங்களில் நம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. ஆதாமுக்கு எல்லாவற்றின் மீது ஆளுகை செய்யபடி சொன்னார. அதுக்கு தான் வாசித்தேன் உங்களுக்கு. இப்போ ஆதியாகமம் 1:26 எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படிக்கு ஆதாமுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. அதை மனுஷன் இழந்துட்டான்ல, அதை இனிமேலே மனுஷன் ஒருவனும் இழந்து விடவே கூடாது என்று இயேசு கிறிஸ்துவை மனிதனுடைய பிரதிநிதியாக்கி அவரை எல்லாவற்றின் மீது அதிகாரியாக வைத்து அவருக்குள் நம்மை வைத்து ஆளும்படிக்கு என்ன செய்திருக்கிறார்? அந்த ஸ்லாக்கியத்தை, கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி நீங்க தவறு செஞ்ச அதிகாரத்தை இழக்க மாட்டீங்க. நீங்க ஒருவேளை ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்தா கூட அதிகாரத்தை இழக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து அவைகளுடைய பிரதிநிதியா இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆதாம் அன்றைக்கு தவறு செய்ததனால், பிசாசனுடைய வஞ்சனையான வார்த்தைகளை கேட்டு தவறு செய்ததனால் ஏவாளும் ஆதாம் என்ன ஆச்சு? எல்லாம் போச்சு. ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. இயேசுவை மனித பிரதிநிதியாக வைத்து எல்லாவற்றையும் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. பிதாவாகிய தேவன் அதிகாரியா இயேசுவை செய்து அவருக்குள் உங்களை வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்க எதையும் இழக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இதுக்கு நல்ல உதாரணம் ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். சின்ன வயசுல அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது இல்லை? போவாங்க, வருவாங்க, பைக்கை ஓட்டுவாங்க, ரோட்லேயே விட்டுவிடுவாங்க, சைக்கிள் எடுத்துடுவாங்க, ஒரு பொறுப்பே எல்லாம் வாழுவார்கள். ஆனால் அவர்கள் வயசாக ஆக ஆக அவங்களுக்குள் பொறுப்பு வருகிறது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவங்க எதுவும் இழந்துடல. அவங்க பைக்கை ரோட்டில் விட்டு வந்துட்டால் யாரும் பைக் எடுத்துகிட்டு போக மாட்டான். அவங்க சைக்கிளை விட்டு வந்தாலும் சைக்கிள் வீட்டை திறந்துட்டு போனாலும் யாரும் இது என் வீடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் அவங்க அப்பா பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் வீட்டை. ஆனால் இந்த சின்ன பிள்ளைகள் வளர்ந்து வளர்ந்து ஆளாகும் பொழுது, மெச்சூரிட்டி வரும் பொழுது, வெளிப்பாடு வரும் பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திக்கிறார்கள். இப்போ கிறிஸ்து இயேசு நமக்காக ரட்சிப்பை உண்டு பண்ணும்படிக்கு மரித்து உயிரோடு எழுந்ததுனால நாம் சிறு பிள்ளைகளை போல சில காரியங்களை செய்தாலும் கூட நாம் எதையும் இழக்க மாட்டோம். எல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருக்கு. நாம் அவர்கள் வளர 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 அது நம்முள்ளே முழுமையாய் கிரியையாகும். அவர் நமக்காய் சம்பாதித்து வைத்த அந்த முழுமை அவருடைய சரீரமாய் இருக்கிற நமக்குள் கிரியையாகும். எப்போ நாம் வளரும் பொழுது, நாம் வளராத பொழுது எப்படி இருப்போம்? அதிகாரம் இல்லாதவர்களை போல இருப்போம். ஆனால் நாம் வளரும் பொழுது இந்த அதிகாரத்துவத்தினுடைய முழுமை நாம் என்று நாம் புரிந்து கொள்ளுவோம். பாருங்க 22 எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. 23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு. பாருங்க அவர் சொல்றாரு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரம் ஆன சபை. அப்போ அவருடைய சரீரம் தான் அவருடைய சபை. அப்ப நீங்களும் நானும் தான் இயேசு கிறிஸ்துவின் சபை. நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் சபை. நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் சபை. சொல்லுகிறார் பாருங்க எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. அப்பொழுதுதான் என்ன? சபையின் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, விசுவாசின் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றின் மீதும் நிறைவாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர் அவருடைய சரீரமாக நம்மை பார்க்கிறார். அப்போ நாம் இந்த பூமியில குட்டி தேவர்களை காட்டிலும் சொல்லுகிறாரு பாருங்க, 2 தாங்க. முதல் தேவன், அடுத்தது மனிதன். ஹல்லேலூயா. அப்போ மனிதனை தேவன் எப்படி பார்க்கிறார்? அவருடைய சரீரமாய் பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வரணும்னு சொல்றாரு. நீங்க தேவனுடைய சரீரமா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. உலகத்துல ரூல்ஸ் போடுறாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்மோக் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்துட்டு மதுபானம் குடிக்கக்கூடாது, போதைப் பொருளை யூஸ் பண்ணக்கூடாது, தப்புன்னு சொல்கிறாங்க.
அது தெரியும், அதை எல்லாருக்கும் தான் தெரியும் தப்புன்ட்டு. பண்ணுறவங்களாம் முடியாமல் தானே பண்ணிட்டு இருக்கான். நீ தேவனுடைய சரீரம், அதற்கு விலையேற பெற்ற ரத்தத்தை தேவன் சிந்திருக்கிறார். உன்னை அவர் ஆதியிலே எப்படி சிருஷ்டித்தார் என்றால், உனக்கே எல்லா அதிகாரம் கொடுத்துட்டு உனக்கே எல்லாம் கொடுத்துட்டு சிருஷ்டித்தார். ஆனால் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ராப்ளம் அங்கே இருந்தது. என்னவென்றால், பிசாசு நடுவில் போது வஞ்சித்து திருடிட்டான். அப்போ தேவன் என்ன செய்தார், இனிமேல் இந்த தவறு நடக்கக்கூடாதுன்ட்டு அவருடைய குமாரனாகிய அவருடைய மகனாகி இயேசுவுக்குள் எல்லாவற்றையும் வைத்து நம்மை அவருக்குள் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், பாடி ஆக்கிட்டார், நம்மை அவருடைய சரீரமாக்கிட்டார். இனி நாம் எதை இழக்க முடியாது. பிசாசு என்னதான் வஞ்சித்தாலும் ஒன்றும் இழக்க மாட்டோம். அல்லேலூயா. ஒருவேளை லைஃப் டைமில் தப்பான டெசிஷன்ஸ் எடுக்கலாம், ஆனால் மற்றபடி எதுவும் பெருசாக இழக்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய தலையாக இருக்கிறார், நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். இதை நல்லா வாசிங்க மறுபடியும். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. அவர் தலைனா யார் பாதம்? நம்ம தான் பாதம். அவர் தலைனா நம்ம தானே பாதம். ஏன்னா வசனம் சொல்லுது, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சல் உட்கார செய்தாருங்க. அடுத்தது எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினாருங்க. யார் பாதம்? நம்ம பாதம். ஏன்னா நம்ம யாரு? அவருடைய சரீரம். நான் சொல்றேன், நான் வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் நிறைவாகிய சரீரமான சபைக்கு. அப்ப நீங்களும் நானும் தான் சரீரமான சபை. அந்த சரீரமான சபைக்கு அவரை தலையாக்கினார். அப்ப நம்ம சரீரம், அவர் தலை, நாம் சரீரம். அப்ப நம்ம பாதங்களுக்கு 22 சொல்லுது, நம் பாதங்களை எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி. எதை கீழ்ப்படுத்தினார்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் இந்த 16லிருந்து 23 மேலேருந்து படிச்சுட்டு போனோம், கீழே இருந்து படிச்சுட்டு போகணும், திருப்பி நடுவிலிருந்து வரணும், நடுவிலிருந்து எல்லா விதமாக படிக்கணும். அது நிறைய அர்த்தம் இருக்குது. இப்போ மேலேருந்து படித்தோம்னா இப்போ கீழேருந்து படிக்கிறோம். நம்ம என்ன பண்ணார்? சபையாகிய நம்ம சரீரமாக்கினார், கிறிஸ்துவ தலையாக்கிட்டார். நம்முடைய பாதத்தின் கீழே எல்லாவற்றையும் வச்சுட்டார். எதை வச்சாரு? 20ஆம் வசனம், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலும் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கிறார். அப்போ அவர் உயர்ந்திருக்கிறாரு, நம்மளும் உயர்ந்திருக்கிறோம். ஏன்னா தலை தனியாக சரீரம் தனியாக இருக்குமா? தலையும் சரீரம் ஒன்றா தானே இருக்கும். அப்போ தான் ஒரு ஃபுல்னஸ்ஸு. அப்போ நம்ம எது நம் பாதத்தின் கீழே இருக்குது? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும். அதாவது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, வரப்போகிற உலகத்திலே கூட நீங்களும் நானும் ஆளுகிறவர்களாக இருக்கும்படிக்கு கிறிஸ்து நம்முடைய தலையாய், நாம் நம்முடைய சரீரமாய், நம் பாதத்தின் கீழ் எல்லா அதிகாரம் இருக்குங்க. அப்போ இந்த பில்லி சூன்யம், இந்த மந்திரம், இந்த ஓடு, இந்த தகடு, இந்த கோழி, இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கான்சன்ட்ரேஷனே பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சின்ன வியாதி, ஒரு பிஸ்னஸில் ஒரு ஏமாற்றம், இல்லை லைஃப்பில் ஒரு பிரச்சனை, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது. ஏனென்றால் நீங்கள் யார்? கிறிஸ்துவின் சரீரம். எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் கர்த்தத்துவங்களும் யார் கால் கீழே இருக்கு? கிறிஸ்துவின் தலையை சுமந்து கொண்டிருக்கிற சபையாகிய சரீரத்தின் பாதத்தின் கீழே இருக்கு. அப்போ எல்லாவற்றும் இது எப்படி இருக்கணும்? ஆழக்கடணும். நோ யுவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் உங்களால் வெற்றிகரமாக வாழ முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா வாழ முடியாது. நம்ம இப்படி பண்ணுறோம், ஆண்டவரே ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஃபார்முலா வழியில் நம்ம போகிறோம். ஜெபம் பண்ணால் கர்த்தர் செய்வார், டவுட்டே இல்லை, நிச்சயமாக செய்வார். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லி இன்னும் உன்னை மேலே கொண்டு வந்துட்டேன்றாரு. நீ ஜெபம் பண்ணி நான் செய்வேன், சரி அதெல்லாம் இருக்கட்டும், அது ஒரு, ஆனால் உன்னை இன்னும் நான் அடுத்த கட்டத்துக்கு உன் லெவலே நான் மாற்றிட்டேன், நானே உன் சரீரமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நீ கட்டளையிட்டால் எல்லாம் நடக்கும் சொல்ற, நீ சொல்லுகிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னார். அதனால தான் மார்க் 11:23 சொன்னார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அது அப்படியே நடக்கும். எப்படி நடக்கும்? ஜெபம் பண்ணுப்பா மலை போன்னு சொல்லலை, நீ சொன்னால் மலை போகும்னு சொன்னார். எப்போ சொன்னால் மலை போகும்? ஒரு மனிதன் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறான், கிறிஸ்து அவன் தலையா இருக்கிறார், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள் அவன் பாதத்தின் கீழ் இருக்கிறது. உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தர் ஆதாமுக்கு எதை கொடுத்தாரோ அதை இழந்தது நிமித்தம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் அதை பரிபூர்ணமாய் நமக்கு கொடுத்து ஆள வைத்திருக்கிறார் நம்மை என்ற அந்த வெளிப்பாடு இருதயத்தின் நிறைவாகும் பொழுது என்னாகும்? எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய, பாருங்க, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரம், நிறைவான சரீரம்.
ஏதோ சும்மா 1 2 இல்லைங்க, எல்லாமே உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவார் கர்த்தர். இதுக்கு தான் பவுல் சொல்கிறாரு, ஜபம் பண்ணி நீ வரங்களை கேட்காத, ஜபம் பண்ணி இது வேணும் அது வேணும் உட்காந்து கேட்டுருக்காத, நீ யார் முதல் தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாரு. சின்ன வயசுலலாம் இந்த சம்பவம் நான் இன்னும் மறக்கலை. எங்கள் அப்பா ஆஃபீஸுக்கு ஒரு நாள் போனேன், ஸ்கூல் படிக்கிறப்போ. எங்கள் அப்பாவை பார்க்கணும், டிரைவர் சொன்னால் அவர் வேலை பண்ணுறாரு பார்க்க முடியாதுன்ட்டான். டேய், எங்கள் அப்பாவை போய் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன், அவன் சொல்கிறான் அதெல்லாம் பார்க்க முடியாது கம்முன்னு உக்காரன்ட்டான். ஆனால் பார்க்குற ஒரு 1/2 மணி நேரம் இவன் என்ன நம்மளை பார்த்து இப்படி பேசுகிறான்ட்டு. யோ, எங்கள் அப்பா நான் போய் பார்க்கணும் ஏன் சொன்னேன், எல்லாம் முடியாது உக்காரன்ட்டான். அப்படியே உட்கார வச்சுட்டான். அப்புறம் எங்கள் அப்பா வந்தோன்னு சொன்னேன், இந்த ஆள் இப்படி சொல்கிறான் நான் பார்த்தேன்னு. நீயே அவனை கேட்ட, நீ நேராக வர வேண்டியது தானேன்னாரு. வேலை செய் டிரைவர் தான் அவன் வார்த்தைக்கு பயந்து நான் உட்காந்துட்டேன். அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம சில நேரத்தில் கர்த்தர்கிட்ட பண்ணுறோம். கர்த்தர் சொல்ல, நீ என்கிட்ட வா ஸ்ட்ரெயிட்டான்றாரு, நீ யாரை நான் சொல்கிறேன்றாரு. நீ ஏன் என்கிட்ட வந்து வரத்தை கொடு இதை கொடு, அண்டவரே இந்த வயிறு போகணும்னு ஜெபிக்கிற, ஏன் குழந்தைய போல் ஜெபிக்கிற, ஏன் எங்கே அண்டவரே இந்த பிரச்சனை நீங்கணும் ஏன் அப்படி ஜெபிக்கிற, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன்னா அது எதுவுமே முன்னாடி நிற்காதுப்பா. நீ உட்காந்து என்ன விண்ணப்பம் கொடுக்குற, தலைவலிக்கு விண்ணப்பம் கொடுக்குற, வயிற்று வலிக்கு விண்ணப்பம் கொடுக்குற, முதுகு வலிக்கு விண்ணப்பம் கொடுக்குற, கால் ஒன்றிச்சு விண்ணப்பம் கொடுக்குற, எனக்கு இங்கே ட்ரெஸ் வரல இதுக்கெல்லாமா விண்ணப்பம். நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிறேன்னா உன் ரேஞ்சே மாறிடும்ன்றார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஜனங்க பாருங்களேன், வெளிப்பாடு இல்லாதாலும் எப்படியெல்லாம் கர்த்தரை பார்க்குறாங்க. ஆண்டவரே இந்த வேலை மட்டும் கிடைக்கட்டும் ஆண்டவரே, இது வேற ஒன்று ஆண்டவரேன்றாங்க, ஒரு பைக்கை மட்டும் கொடுங்க ஆண்டவரே. கெட்ட குமாரன் கதையாக இருக்குது. முதல் பையன் என்ன பண்ணுறான், வீட்டிலே இருக்கிறான், ஒன்றும் அனுபவிக்கல. 2வது பையன் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் விற்று எல்லாம் காலி பண்ணிட்டு வந்துட்டான். வந்தவனுக்கு மறுபடியும் பெஸ்ட்டு தான் கிடைக்குது. அப்போனா ஃபஸ்ட்டு பையன் தெரிஞ்சுக்கலாம், அவனும் என்ஜாய் பண்ணலான்ட்டு. அந்த மாதிரி தான் நாமும் இதை மட்டும் கொடுங்க அதை மட்டும் கொடுங்க, இல்லை நீ எது கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சில பேர் வந்துட்டு ரொம்ப அநியாயமாக கேட்பாங்க, இருக்கிறது குடிசை வீட்டில் ஆண்டவர் எனக்கு பென்ஸு கார் கொடுங்கன்னுவாங்க. உனக்கு எதுக்கடா பென்ஸு கார், இல்லை உனக்கு எதுக்கு பென்ஸு காருன்னு கர்த்தர் கேட்பார். நீ இதுக்கு ஃபஸ்ட்டு வீட்டை கேளு, அப்புறம் காரை கேட்பேன். ஆண்டவனுக்கு பென்ஸுக்கு நீ முதல் வீட்டை கேளுப்பா. உன் கூரையான வீடு ஆஸ்பெஸ்டஸ் சீட்டை போட கேளு, இல்லை காங்கிரீட்டை போட கேளு, ஃபஸ்ட்டு ஃபேனை போடு, ஏசி போடு, ஸ்டெப்பாக போ. ஏன் குடிசையிலேருந்து சில பேர் பிரசங்கத்தை தப்பாக புரிஞ்சுப்பாங்க, ஆண்டவனுக்கு பென்ஸ் கார் கொடுங்கன்னு கேட்பாங்க. உனக்கு பென்ஸ் கார்லாம் கொடுக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு நீ வீட்டு 1 bedroom 2 bedroom ஆக்குன்னு வரு, அப்புறம் 2 bedroom 3 bedroom ஆக்கு, 3 bedroom 4 bedroom ஆக்கு, அப்புறம் ஃப்ளாட்டை வாங்க, அப்புறம் வாங்குவோம் காரை வந்து இதை பாருன்றாரு. பவுலை தான் சொல்கிறாரு. இதுதான் பவுலுடைய ஜெபமே சபைக்கு. என்ன சொல்கிறாரு, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறேன், என் ஜபங்களில் உங்களை நான் நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன், ஆண்டவரே இவருக்கு பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இவருக்கு சரீரம் நல்லா ஆயிட்டும், ஆண்டவரே அவருடைய குடும்பத்தில் வந்துட்டு நல்ல இந்த வியாதியெல்லாம் நீங்கள், அதுக்கெல்லாம் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணல. எதுக்கு இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ண, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு கொடுக்கும்படி, அதாவது the spirit of wisdom and revelation in the knowledge of who you are in Christ. அதுக்கு wisdom revelation கேளுடா அப்பான்றாரு. அதை கேட்டால் வாட்ச் வரும், ட்ரெஸ்ஸு வரும், காரு வரும், வீடு வரும், பங்களா வரும், எல்லாம் வரும். அதை விட்ட வச்சுக்கோங்க, ஒரு மாதம் ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட்டுக்கு ஜெபம் பண்ணி டயர்ட் ஆகிடுவீங்க. சில பேர் நான் பார்த்துருக்கேன், ஜெபம் பண்ணி அப்படியே வாடி போய்ட்டுருக்க முகம்லாம், விட்டே விடாமல் கர்த்தருடைய சிங்காசனத்தை அசைப்பாங்க. அதான் சொல்கிறாரு பவுல். சரி, அது நல்லது தான், அதுவும் பைபிளில் இருக்குது. ஆனால் இப்போ வேறு லெவல் மாறிடுச்சு. இப்போ கர்த்தர் உங்களை அவர் சரீரமாக்கிட்டாரு. ஆதியாகமம் 1:26-27, லெட் மேன் பி த மாஸ்டர் ஆஃப் ஆல் லைஃப், let man be the king of all the earth, let man be the ruler of everything what God created சொன்னாரு. அந்த ஸ்தானத்துக்கு இயேசு வந்த உடனே நம்ம மறுபடியும் கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு இடையில நடந்ததை நம்ம பிடிச்சிருக்கூடாது. முதல் ஆதாம் ஆதியாகமம் 1-2-3 ராஜா ஆக்கினாரு, அதிகாரி ஆக்கினாரு, எல்லாவற்றின் மீது எனக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. நடுவில் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சிக்கி ஏமாந்துட்டான். அதுக்கப்புறம் வேற விதமாக வாழ்க்கை நடந்தது. காலகட்டம் வேதாகமத்தில் வேற 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 ராஜாக்களை உண்டு பண்ணாரு, தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சரிதான். ஆனால் பின்பு என்ன நடந்தது, இயேசு வந்து மறுபடியும் மனிதனுக்கு அந்த முழுமை கொடுத்துட்டாரு. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டோம், நம்ம ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டோம். நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டை விட்டு நடுவில் பிடிச்சி நிற்கிறோம். சாமுவேலை கர்த்தருக்காக கொடுத்தார்கள். ஹன்னா ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இதெல்லாம் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறோம்னா, சும்மா நம்ம வந்துட்டு சின்ன பிள்ளைகளை மாதிரி நடுவில் பிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாரு லாஸ்ட்டை பாருன்றார் கர்த்தர். நடுவில் நடந்தது விட்டுரு, ஃபஸ்ட்டு பாரு அதிகாரி ஆக்குன,
எல்லா சர்வத்துக்கும் மனிதனை வந்துட்டு அவருக்கு கீழே உண்டாக்கிட்டேன். இப்போ என்ன நடந்தது? கிறிஸ்துவுக்குள் இனி இழக்கவே கூடாதுன்னு மறுபடியும் அதை கொடுத்துட்டாரு உங்ககிட்ட. நடுவில் நடந்தது என்ன நடந்தது எழுதியிருக்கு. அல்லேலூயா. அதனால தப்புன்னு சொல்லலை, இல்லை அது படிக்கூடாதுன்னு சொல்லலை. அது முக்கியம்தான். கர்த்தரை பற்றி தெரிந்து கொள்ளலாம், ஒரு வழிநடத்தலாம். ஆனால் இப்போது உங்கள் நிலைமை கிறிஸ்துக்குள்ளே என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. வேறு எலிவேட்டட் ஜோனில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வெளியே நடக்கிறப்ப எப்படி நடக்கணும்? நான் சாதாரணமான பிரதர். ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் இருக்கிறாருங்க, 30 வருஷம் ஊழிய வாழ்க்கை வருது. எப்படி தெரியுமா? அழுக அழுக அழுக, அழுகிறது புலம்புறது, அழுகிறது புலம்புறது, நான் ஸ்டாப் இதான். ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங், எப்போ பார்த்தாலும் உபவாசம், எப்போ பார்த்தாலும் அழுது கதறி ஜெபிக்கிறது. 30 வருஷம் விட்டார் கடவுள் அந்த ட்ரைனிங்கில். அவரை ரொம்ப உண்மையான ஊழியக்காரர், ரொம்ப பரிசுத்தமான ஊழியக்காரர், ரொம்ப கர்த்தர் மீது வைராக்கியமாக இருக்கிற ஊழியக்காரர், தன்னுடைய அழைப்பில் உறுதியாக இருக்கிற ஊழியக்காரர். ஆனால் வெளிப்பாடு இல்லாத ஒரு ஊழியக்காரனாக இருந்தார். இப்போ இல்லை, இருந்தார். 30 வருஷம் அழுது, காலையிலானா ஜபம், மத்தியானம்னா ஜபம், ராத்திரியானா ஜபம், நைட்டானா ஜபம் 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 ஜபம், எப்போ பார்த்தாலும் ஜபம். சில வந்து அழுக 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 அவ்வளோ அழுக. அவர் என்ன நினைச்சுன்னு இருக்கிறாருன்னா, கிறிஸ்துவை பிரியப்படுத்தணும்னா நான் ஜெபிக்கணும், நான் அழுவணும், அப்போ தான் நான் பிரியப்படுத்துறேன்னு சொல்லி ராங்கான மைண்ட் செட்டில் 30 இயர்ஸ் நடந்துட்டார். வயிற்றெல்லாம் ப்ராப்ளம் ஆகி, குடலெல்லாம் புண்ணாகி, மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் கர்த்தரை கூப்பிட்டுட்டு போய் காட்டினாராம் அவருக்கு. இது இல்லைப்பா என் ஸ்டைலு, எனக்கு கொஞ்சம் வேறு ஸ்டைல் இருக்குன்னாராம். எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு சொல்கிறாங்களே எல்லாரும், எனக்கும் இன்னொரு முகம் இருக்கு பாருன்னு பைபிளில் காட்டினாராம். நீ கிறிஸ்துவுக்குள் என்ன என்னன்னு சொல்லி கலாத்தியர், எபேசியர், கொலோசியர், பிலிப்பியர் எல்லாவற்றையும் எடுத்து காட்டினாராம் கர்த்தர் அவருக்கு. அன்னிலிருந்து இதெல்லாம் மூட்டை கட்டி ஏற கட்டி வச்சு, இது தப்பு, உபவாசம் பண்ணுறது ரொம்ப நல்லது, சில நேரத்தில் அழுவதும் நல்லது தான், ஆனால் இதையே போலப்பா வச்சுக்கூடாது. நம்ம ஸ்தானம் கிறிஸ்துக்குள்ளே என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உபவாசம் நம்ம கர்த்தரோடு இறங்கி இருப்பதற்கு 30 வருஷம் யாரும் உபவாசம் பண்ண சொல்லலை. அழுகிறது சில நேரத்தில் நம்ம அழுகிறோம், தவறு இல்லை. ஆனால் இது பண்ணதான் கர்த்தர் பிரியமாக இருப்பார் அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இவர் என்ன பண்ணார்? இந்த நபர் 30 வருஷம் பொறுத்து அவருக்கு வெளிப்பாடு வந்து இன்னைக்கு உலக அநேக தேசங்களில் அவர் வந்துட்டு மிகப்பெரிய இந்த கிறிஸ்துவுக்குள் நாம் வந்துட்டு எப்படிப்பட்ட அந்த விடுதலையை பெற்றிருக்கிறோம், அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்று போய் பேசி கொண்டு இருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எவ்வளோ நாள்? 30 வருஷம் விட்டார் கர்த்தர், நீ அழுன்ட்டு. ஏனென்றால் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாருன்னா இவன் திருப்பி போய் அழுதுருப்பான். 30 வருஷம் அழுதுட்டாலே இனிமேல் அழுறது ஒன்றும் இல்லை, போதண்டாப்பா நிறுத்திக்கினார். சில நேரத்தில் கர்த்தர் வந்துட்டு நம்ம பண்ணுற சில காரியத்தை விட்டுருவார், சரி நீ பண்ணுறது பண்ணுன்ட்டு. ஆனால் கடைசியில் மாற்றுவார். அப்போ தான் தெரியும், ஐயோ இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே. ஏன்னா நம்ம பண்ணுறது கரெக்டு நம்ம சொல்கிறப்ப கர்த்தர் என்ன சொல்லுவார்? இதுதான் கரெக்டு நான் சொன்னால் கர்த்தர் விட்டுருவார், சரி பண்ணு போன்னுவார். சில பேர் இருக்காங்க, நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு சொல்லி பண்ணுவாங்க, அவங்ககிட்ட சொல்லவே முடியாது. நான் பண்ணுறது தான் என் கரெக்டு, இப்படி தான்வாங்க. ஓ அப்படியா, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம மனுஷன் சோர்ந்து போவோம், கர்த்தர் கம்முன்னு விடுவார், சரி பண்ணு விடுன்னுவார். பண்ணு, நீ எவ்வளோ பண்ணுற பண்ணு, பண்ணி பண்ணி முடியலான்னு இப்போவா சொல்கிறேன்னுவார் எப்படி பண்ணுன்ட்டு. அதுக்கு தான் ஒழுங்காக என்ன பண்ணோம், நம்மை தாழ்த்தி கர்த்தர்கிட்ட போகும்பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொன்னேன் உங்களுக்கு? செய்தியில் தான் வந்துட்டுருக்கேன். நான் செய்தியை விட்டு வெளியே போகல, செய்திக்குள்ளே தான் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள உங்களை சகல விதமான இந்த பூமியின் மீது அதிகாரியாக, ராஜாவாக உங்களை சிருஷ்டித்து வைத்து கர்த்தத்துவங்கள், வல்லமைகள், துரைத்தனங்கள் எல்லாவற்றும் உங்கள் பாதத்தின் கீழே கீழ்ப்படுத்திட்டாரு. இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படி வாழ்கிறோம்? அதை கண்டு இயேசு சோர்ந்து போகிறாரா? நீங்களே சொல்லுங்கள். இவ்வளோ சத்தியத்தை நீங்கள் இன்னைக்கு கேட்டிருக்கீங்க. இதற்கு முன்பதாக நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தோம்? பூமியிலே எத்தனையோ ஜனங்கள் இயேசுவை நம்பியிருக்கோம், எப்படி வாழ்கிறார்கள்? கர்த்தர் சோர்ந்து போகிறாரா? இல்லையே. இவ்வளோ பெரிய பொசிஷனை நான் கொடுத்துருக்கேன்ப்பா இவருக்கு, இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கேன், அதிகாரத்தை கொடுத்துருக்கேன், வல்லமை கொடுத்துருக்கேன், இவ்வளோ ஒரு பொசிஷனை கொடுத்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் இல்லாதது போல ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் அதற்கும் சோர்ந்து போல,
காத்து கொண்டிருக்கிறார். என்றைக்கு இவர்கள் என்னிடத்தில் வருவார்கள் அன்றைக்கு நான் இவர்கள் இருதயத்தில் வெளிச்சம் போட்டு காண்பிக்க போறேன் இவர்கள் யார் என்று. அன்றைக்கு இவர்கள் தெரிந்து கொள்ளுவார்கள், நான் இந்த பூமியிலே வாழுகிற சராசரி மனிதனை போன அல்ல, நான் நடந்தால் தேவனே நடக்கிறதை போல, நான் நடந்தால் கிறிஸ்துவே நடக்கிறது போல சபையை பார்க்கும் பொழுது ஜனங்கள் கிறிஸ்துவின் சரீரமாய் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ எது பரிசுத்தம்? இது பரிசுத்தம். நான் தேவனுடைய சரீரம் என்று அறிந்து கொண்டு வாழ்வது பரிசுத்தம். ஹல்லேலூயா. அதை போல நான் நினைப்பது, அதை போல நான் பேசுவது, அதை போல நான் யோசிப்பது, அதை போல நான் நடந்து கொள்வது பரிசுத்தம். வேறெல்லாம் பரிசுத்தம் அல்ல. அது ஒருவேளை உலக பிரகாரமான ரீதியிலே பெருசாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு இதுதான் பெருசு. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த அற்புதமான காலை வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு அற்புதமான ஒரு சத்தியத்தை நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்று நீங்கள் காண்பித்திருக்கிறீர். அப்பா தகப்பனே, நாங்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவருடைய சரீரமாய் நாங்கள் இருக்கிறோம். தேவனுடைய சரீரர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் ஏதோ வாழ்ந்து போய்விடலாம் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. ஏதோ ஒரு மீடியாக்கர் லைஃபை வாழ்ந்து போகலாம் நினைக்க பயத்தில் வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே, கடனிலே வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. வியாதியிலே வாழ்ந்து மடிந்துட்டு போகக்கூடாது. வாழ்க்கை ஏமாற்றத்திலே வாழ்ந்து போகக்கூடாது. துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. இல்லை, நாங்கள் யார் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் யார் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சுவாமி, கிறிஸ்துவின் சரீரமாய் நாங்கள் இருக்கிறோம். அதை உணர்ந்து அந்த வெளிப்பாட்டை அறிந்து புரிந்து இருதயத்திலே நாங்கள் அதை குறித்த ஒரு ஞானத்தை பெற்று வெளிப்பாட்டை பெற்று நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு தயவு பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை சிருஷ்டித்த கர்த்தர். ஆண்டவரே, இந்த உலகத்தை நீர் எங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வைத்திருக்கிறேன். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவர் என்று நாங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்க, எங்கள் சூழ்நிலைகளை ஜெயிக்க, எங்கள் போராட்டங்களை ஜெயிக்க, எங்கள் எல்லா கஷ்டங்கள் ஏமாற்றங்களை ஜெயிக்க எங்களுக்குள் நீங்கள் ஆண்டவரே ஜெயம் கொள்ளுகிற ஆவியை வைத்திருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். சுவாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவர்கள் உங்களுடைய சரீரம் என்று அவர்கள் உணரட்டும். அவர்கள் அப்படியாக வாழட்டும். ஆண்டவரே, ஏதோ ஆண்டவர் ஏனோ தானோ அல்ல, அடிமைகளாக அல்ல, ஆண்டவரே ஆசாரியர்களாக அதிகாரிகளாக வாழட்டும். ஆண்டவரே, இந்த ஸ்தானத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆசாரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறீர். ராஜரிக ஆசாரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு அதிகாரத்தின் ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறீர். அதை புரிந்து கொண்டு இவர்கள் வாழட்டும். ஆண்டவரே, நீ சொன்னீரே, நீங்கள் என்னுடைய ராஜரிக ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள், பரிசுத்த என்னுடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னீரே. அப்படி இவர்கள் வாழுவார்களாக. ஆண்டவரே, அதிகாரங்களை ஆண்டவரை எடுத்து வாழுவார்களாக. அந்த வெளிப்பாடு இவர்களுக்குள் வரும்படி பவுலை போல ஜெபிக்கிறோம். சுவாமி, துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.